கால வேளையில இந்த ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் ஒரு பரிசுத்த உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிற தேவன், துதிகளில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீ துதிகளை ஏறெடுத்து, நீ ஓயாமல் இடைவிடாமல் நீ துதிகளை ஏறெடு. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டே இருப்பாயாக. விடுவிக்கிற இயேசுவின் நாமத்துல நாம் அவர் சமூகத்துல நாம் இருக்கிறோம். நீ எதற்கும் பயப்படாதபடி நீ தேவனை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டே இருப்பாயாக. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்துல பரிபூர்ண விடுதலை உண்டு. என் ஜனமே, இந்த வேளையில இந்த கால வேளையில முழு இதயத்தோடு நீ ஆராதிப்பாயாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே, நீமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணிவோம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணிவோம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, மகிமை மகிமை ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. ஹல்லேலூயா, வல்லமை வல்லமை வல்லமை. இந்த காலங்களை கரங்களை தட்டி நன்றி உலகத்தோடு தேவனை ஆர்ப்பரிப்போம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 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 நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினை உயர்த்தி கொண்டே இருப்போமாக. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவனை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. நம்முடைய தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீ இறங்கும். ஒவ்வொருவரையும் நீங்க உயிர்ப்பீங்க. உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அக்கினி, இந்த அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் தேவ அக்கினியை போடுவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த அக்கினி பற்றி எரியட்டும். ஆண்டவரே உயிர்ப்பையும் ஒவ்வொருவரையும் கத்தாவே
அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓ உம்முடைய மகிமை இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இடைவிடாமல் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் உயரட்டும், உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். கரங்களை தட்டி இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இயேசுவே என்னை உயர்ப்பியுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து நீங்க வாசம் செய்யுங்க என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவரே ஆவியின் வரங்களை தாங்க, ஆவியின் 9 வித ஆவியின் கனிகளை தாங்க. ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா என்று ஒவ்வொருவரும் அவரை நோக்கி நான் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ விசுவாசத்தோடு நீ கேட்கும் போது நிச்சயமாகவே உனக்கு தருவார். என் ஜனமே நீ கூப்பிடு, நீ கேட்டுக்கொண்டே இரு. எவன் ஒருவன் உண்மையோடு கேட்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அவர் தருவார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி நாமத்துல விசுவாசத்தோடு நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கும் வல்லமை ஆண்டவரே. மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை இன்னும் பலமா இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நீ உயிர்ப்பியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ அவரை நீ கெட்டியாக நீ பிடித்துக் கொள்வாயாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது ஜனமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வோம். வல்லமை இதுவே ரட்சணியானால், இதுவே ரட்சணியானால், இதுவே கிருபையின் காலம், இதுவே அனுக்கிரகாலும். ஆமென். ஆவியானவரே ஒவ்வொருவரை நீங்க நிரப்புங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்க. தேவாக்கினியை போடுங்க, தேவாக்கினி ஒவ்வொரு மேலும் பற்றி எரியட்டும். இயேசுவே வல்லமை, 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 தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. இயேசுவே மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஜீவநதி, ஜீவநதி எங்களை நோக்கி கடந்து வருவதாக. ஆண்டவரே இயேசுவே வல்லமை, 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 தேவ வல்லமை நிரப்புங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஜீவ தண்ணீரினால ஆண்டவரே நிரப்புங்க. ஓ மகிமை. என் பிள்ளையே, என் சத்தத்திற்கு செவி கொடு. உன் சுமைகளை இன்னும் ஏன் நீ சுமந்து கொண்டே இருக்கிறாய்? ஒரு தேவ பயத்தோடு என் சமூகத்தில் காணப்படு.
சுமைகளை என் மீது இறக்குவே, அப்பொழுது உன் சுமைகளை நான் தீர்ப்பேன். ஓதுடா கொதுடா மாடா கொதுடே, இந்நாள் வரை உன்னை தாக்கினேன் அல்லவா. ஓதுடா கொதுடா மாடா கொதுடே, தாயை போட உன்னை தேய்ச்சினேன் அல்லவா. ஓதுடா கொதுடா மாடா கொதுடே, இந்நாள் வரை சுமந்து தப்பு வைத்தேன். ஓதுடா கொதுடா மாடா கொதுடா 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 ஒரு வா கொதுடா மாடா கொதுடே, உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓதுடா கொதுடா மாடா கொதுடே, ஒரு தேவ பயத்தோடு என் சமூகத்தில் காணப்படு. ஓதுடா கொதுடா மாடா கொதுடா 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 சாதுகுணமுள்ளவர்கள் என்று ரட்சிப்பினால் அலங்கரிப்பேன், என்று ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உன்னை உடுத்துவிப்பேன். ஓதுடா கொதுடா மாடா கொதுடா 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 ஒரு வா கொதுடா மாடா கொதுடே, என் சத்தத்திற்கு நீ முழுமையாக செவி கொடு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாயின் கருவில் உருவாகும் உன்னை பேய் சொல்லி அழைத்தேன் அல்லவா. ஓதுடா கொதுடா மாடா கொதுடே, உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக. உன் பாரங்களை நீயே சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். என் ஜனமே, உன் பாரங்களை இறக்கி வை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில் அவர் அழைக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என் சமூகத்திலே நீ ஒரு தேவ பயத்தோடு நீ காணப்படு என்று நம்மளை எச்சரிக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீ பரிசுத்த அலங்காரத்துடன் நீ தேவனை தொழுது கொள்வாயாக. ஒரு உண்மையுடன், ஒரு உத்தம இதயத்துடன் தேவனை தொழுது கொள்ளு. அப்படி ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உன்னை அலங்கரிப்பார். உன் பாரங்களை இறக்கி வை. என் ஜனமே, நீ உன் பாரங்களை இறக்கி வை. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. இதோ உன்னை இந்த கால வேளையில் உன்னதத்தின் வார்த்தையினால உன்னோடு பேசுகிறார். என் மகளே, என் மகனை, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோடு கூடயே இருக்கிறேன் என்ற இந்த கால வேளையில் நம்மோடு பேசுகிறார். நீ எந்த சந்தேகமும் நீ பட வேண்டாம். தேவன் உனக்குள்ளதா இருக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய நாமத்தை நீ உயர்த்த உயர்த்த, அவருக்கு பயந்து அவருடைய நாமத்தை நீ தொழுது கொள்ளும் பொழுது உனக்குள்ளிருந்து ஆண்டவர் வெளிப்படுவார். நீ வாய விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவார். வாய விரிவாய் தர, அப்பொழுது அவர் நிரப்புவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். என் ஜனமே, இந்த கால வேளையில அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயாக. நீ அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். பெரியோர் முதல் சிறிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நீ பார்ப்பாயாக. நீ பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்க வேண்டாம் என்று அந்த கால வேளையில் ஆண்டவர் பேசுகிறார். நீ ஒன்றுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். அவருடைய சமூகத்தில் ஒரு பயத்தோடு உன் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீ எதையும் நோக்கி நீ எதையும் நீ சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நம் மத்தியிலே புதிய காரியங்கள் அவர் செய்ய போகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகளாய் நம்மளை மாற்றப் போகிறார். என் ஜனமே, தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயாக. நீ சமூகத்தில் பயத்துடன் அவரை தொழுது கொள்வாயாக. உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விட்டு, அப்படி இருக்கும்போதுதான் உன்னை ஆதரிப்பார். நீ சந்தோஷமாய் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுவாயாக. நீ மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி நாமத்தை உயர்த்து, இந்த கால வேளை உயர்த்துவாயாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவன் உனக்குள்ள வருவதற்கு ஏதாகிலும் தடைகள் இருந்தா இந்த வேளை நீ அறிக்கை செய்வாயாக. இந்த ராபதுன பந்தியில, திருவிருந்து ஆராதனையில கலந்து, இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேணும். உங்களுக்கு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் என் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார் என்று நிச்சயம் உடையவர்கள் தான் அந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள வேண்டும். யாவரோடும் நீ சமாதானமா இருக்க வேண்டும். எந்தவித கசப்பும் இருக்கக்கூடாது.
ஆனா எல்லாவற்றையும் மன்னிப்பார். இந்த வேளையில் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. இந்த வேளையில் உன் பாவங்களை நீ அறிக்கை செய்வாயாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உனக்கு இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் வேண்டும் என்றால் உன் பாவங்களை நீ அறிக்கை செய். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாம போனாலும் பாவம்தான். நீ மற்றவிடம் நீ பேசும் பொழுது தவறாக நீ பேசியிருக்கலாம். நீ தேவ சமூகத்துல அநேக நேரம் வேதம் வாசிக்காமலும் ஜெபிக்காமலும் இருக்கலாம். இதெல்லாம் பாவம்தான். அவருடைய நீதியை நீ நிறைவேற்றாம இருக்கலாம். அதுவும் பாவம்தான். ஆண்டவரை மன்னியுங்கப்பா. இந்த சமூகத்தை நான் நித்தமும் தேடுவேன், நித்தமும் வேதம் வாசிப்பேன் என்று நாம் எல்லாரும் நாம் பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். நீங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடி பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீங்க அறிக்கையிட்ட பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாசரே இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மறுவில் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தத்தை பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தத்தை பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே தாயே பாவ பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இதரணியை அன்பாய் ஆண்டவரே, இயேசுவுக்கு ஒவ்வொருடைய அறிக்கை செய்கிற பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இதரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மகிமை, மகிமை, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய குற்றங்கள், குறைகள், பிழைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக மன்னித்தாரே. அந்த நிச்சயத்தோடு நான் இப்பொழுது அறிக்கை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்தார் என்கிற நிச்சயம் உடையவர்கள் கரங்களை தட்டி, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்தபடியால் உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென், ஆமென். படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாள்
ஜனமே ஒரு நாள் நீ மறக்க வேண்டாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மனைமூடி சோற்றுகிறார். கிருபை இரக்கங்களாமே நாமே மனைமூடி சோற்றுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆமே நாமே வாழ்நாளெல்லாம் நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவரே வல்லமை பலமாய் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த வல்லமை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆர்ப்பரி ஆர்ப்பரி தேவனை நோக்கி முழக்கமிடு. ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை வெற்றி முழக்க சத்தத்தோடு மின்னலும் நீதியின் சூரியனாய் இறங்கு. ஒரு நாள் நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நீ மறக்க வேண்டாம். என் ஜனமே அவரை நோக்கி நீ ஆர்ப்பரி. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். உங்களுடைய சத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய செவிகளிலே கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கட்டும். அதற்காக நீ கூப்பிடத்தான் வேண்டும். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி என் இயேசுவே, ஆண்டவர், என் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்க. அவரை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. சின்ன கண்களை மூடுங்க. கண்களை மூடி கவனிங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீ தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நீ உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் என் ஜனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை
கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை அறிக்கை செய். ஓடி போவான் சாத்தான் சேனைகள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட மகிமை மகிமை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 காணும்போது ஓடி போவான். ஆண்டவரே நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஆண்டவரே கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தமான ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு மேலும் நீ தெளிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தமாக்குற கர்த்தர். பரிசுத்தமாக்கி ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நீ ஒவ்வொரு இழுத்துக் கொள்ளும். நீங்க போய் வாசம் செய்யுங்க. நீங்களே உயர்த்தியுங்க. மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஆண்டவர் உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே எல்லா துதிகான மகிமை உமக்கே உண்டாவதாக. ஆவியானவரே உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற நாம் நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையா இருக்கட்டும். நாம் பாவத்தில் விழுந்து கிடந்தோம். உளையான சேற்றில பாவமாகிய சேற்றில விழுந்து கிடந்தோம். பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எவ்வளவு அன்பு நம்மேல் இருக்குமானால் இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். உளையான சேற்றில விழுந்து கிடந்த பாவமாகிய சேற்றில் நீல் விழுந்து கிடந்த நம்மை எழுந்திருக்க கூடாதபடிக்கு கிடந்த நம்மை அவருடைய அன்பு நம்மளை தூக்கி எடுத்தது. கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்திதான் நம்மளை மீட்டு எடுத்தார். என் ஜனமே இந்த வேளையில கல்வாரியின் சிந்தப்பட்ட இரத்தத்தை நோக்கி பார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நோக்கி பார். நமக்காகவே கல்வாரி சிலுவையிலே முள்முடி சூடினோராய் இரத்தம் சிந்தப்பட்டவராய் மாறுநாள் அடிக்கிறாங்க. எவ்வளவோ அவமானம் துன்பங்கள் தூசிக்கிறாங்க. எல்லாவற்றையும் நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகள் எல்லா அவமானங்கள் சிலுவை தண்டனை நமக்கு வர வேண்டியது. நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரே. எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். என் ஜனமே இந்த கால வேளையில் அந்த இயேசுவின் இரத்தத்தை எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாம வல்லமை உள்ளது. நமக்காக கல்வாரியில் அவர் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. என் ஜனமே நீ எப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையில நீ இருக்கலாம். இயேசுவின் நாமத்தை நாம உச்சரி. எல்லா பிசாசும் இந்த கல்வாரி சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை கண்டு ஓடி போவான். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. என் ஜனமே நமக்காகத்தான் அவர் இயேசுவின் இரத்தத்தை அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்கு சிந்திருக்கிறார். விழாவில குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. நமக்காக இரத்தமாகி ஜீவனை தந்து நமக்காக தண்ணீராகி ஆரோக்கியத்தை தந்தார் அல்லவா. இந்த வேளையில் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்.
இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் நன்றி உள்ள இதயத்தோடு நாம் ஆராதிப்போமாக. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நீ யாவரோடு சமாதானமாய் இரு. ஒருவரும் கூட நீ கசப்பு வேண்டாம். உன் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் உள்ளதாகவே இருக்க வேண்டும். இதை நீ செய்தால்தான் அந்த ராஜ்யத்துக்கு நீ போக முடியும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பரிசுத்தமான சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண நீ தகுதி அடைய முடியும். இந்த வேளையில எத்தனை பேர் இந்த பரிசுத்தமான சுத்தமுள்ள இந்த இரத்தத்தை அண்டையிலே நீங்க வந்திருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்பட முடியாக அவர் பாதபடியிலே நாம் சரணடைவோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. ஆத்மனோடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே. ஆத்மனோடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே உமக்கே ஆராதனை அப்பா. ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. வலது கரத்தை உயர்த்தி வல்லவரே நல்லவரே ஆராதனை. வலது கரத்தை அசைத்து ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரே நையா. நம்முடைய நாவினால அறிக்கை செய்வோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய நையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் அறிக்கை செய். உண்மையாக அறிக்கை செய். ரத்தமே சிந்தி சாட்சியாய் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து ஆண்டவரே எங்களுக்காக ரத்தத்தை செஞ்சினீரப்பா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரட்சகர் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே.
பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே வலதுகரத்தை உயர்த்தி படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீ ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே மீதியான பகுதியெல்லாம் நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீங்க ஜெயமாய் வழி நடத்த சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் ஒரு பயத்தோடு அமைதியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆராதனை பகுதியில ஆண்டவரே நீர் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் பாரத்தெல்லாம் என்னிடம் இறக்கி வை என்று பேசினீரப்பா. ஆண்டவரே, இங்க இந்த ஆராதனை பகுதியில ஒவ்வொரு பாவங்களையும் கர்த்தாவே அறிக்கை செய்த எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திரையாதற்காக நன்றி. மீதியான பகுதியை பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம்.